இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜியில் இருக்கிற சாப்டர் 1 ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன். வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன்? கிரியேஷன் ஆஃப் ப்ரோஜெனி ஆர் இட் இஸ் ஆஃப்ஸ்ப்ரிங். இன் அதர் வேர்ட்ஸ் கிரியேஷன் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ். ஸோ நம்ம அப்பா, அவங்களோட அப்பா, அவங்களோட அப்பா, இந்த மாதிரி நிறைய ஜென்ரேஷன்ஸ்க்கு ப்ரோஜெனிஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராசஸ். இதில் வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ வாட் இஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்? பயாலஜியில் பார்த்தோம்னா ஏன்னு முன்னாடி வந்தாச்சு நோ அப்படின்னு அர்த்தம். ஸோ நோ கேமேட்ஸ் ஆர் இன்வால்வ் ஹியர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நோ கேமேட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா செக்ஷுவல். ஸோ ஹியர் கேமேட்ஸ் ஆர் இன்வால்வ். ஏசெக்ஷுவலில் பார்த்தோம்னா 2 டைப்ஸ் இருக்குது. தட் இஸ் ஏமைட்டாட்டிக் அண்ட் மைட்டாட்டிக் செல் டிவிஷன். ஏமைட்டாட்டிக் அப்படின்னா இதில் வந்து எக்ஸாம்பிள் இங்கே அமீபா எடுத்துக்குவோம். ஸோ எப்படி செல் டிவிஷன் நடக்கும்னா கேரியோகைனசிஸ் அண்ட் சைட்டோகைனசிஸ். கேரியோ மீன்ஸ் நியூக்ளியஸ், சைட்டோகைனசிஸ் மீன்ஸ் செல். ஸோ இங்கே ஒரு பேரண்ட், தட் இஸ் அமீபா, ஒரு பேரண்ட் செல்லு தட் இஸ் டிவைடட் இன்டு 2 டாட்டர் செல்ஸ். ஸோ இங்கே இருக்கிற நியூக்ளியஸ் வந்து ஈக்குவலாக இந்த 2 டாட்டர் செல்ஸ்க்கு டிவைட் ஆகும். ஓகே. தென் மைட்டாட்டிக் செல் டிவிஷன். மைட்டாட்டிக் செல் டிவிஷனில் 1 மதர் செல் இன்வால்வ் ஆகும். அதில் டிப்ளாய்ட் நம்பர் ஆஃப் டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதுதான் வந்து 2n, தட் இஸ் டிப்ளாய்ட் இன் நேச்சர். நெக்ஸ்ட்டு நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்ப்போம். இங்கே பார்த்தோம்னா கேமெட்ஸ் இன்வால்வ் ஆகும். ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கும். ஸோ மேல்லேருந்து ஸ்பாமும் ஃபீமேல்லேருந்து எக்கும் ப்ரொடியூஸ் ஆகி அது 2 ஃப்யூஸ் ஆகி ஜைகோட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு. இது வந்து யூனிபேரண்டலாக இருக்கும். அதாவது ஒரு ஃபாதர் ஒரு மதர் ஃப்யூஸ் ஆகுதுன்னா ஸோ மதரோட ஜீனோடைப் தான் வந்து சிமிலராக இருக்கும். ஸோ ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு மதரோட அந்த ஃபீனோடைப் வந்து ஜீனோடைப் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து யூனிபேரண்டல்னால் தட் இஸ் ஃபீனோடைப். அப்படின்னா இப்போ அம்மாவோட ஐ கலர் பார்த்திங்கன்னா ப்ரௌனாக இருந்துச்சுன்னா அது வந்து மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு அம்மாவோடது தான் ஃபஸ்ட்டு என்ன ஃபிசிக்கலாக வந்து நேக்கட் ஐ தெரியும். ஓகேங்களா? அடுத்து ஃபீனோடைப் அப்படிங்கிறது என்னென்னா அது வந்து ஜெனட்டிக் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இங்கே வந்து அம்மாவோட அந்த ஜீன் தான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் ஃபஸ்ட்டு. ஸோ மதரோட ஜீனோடைப் வந்து சிமிலராக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளோட பார்ட் 2 வீடியோவில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பயோசுவாலஜியில் இருக்கிற சாப்டர் 1 ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் reproduction. What is reproduction? Creation of progeny or it is offspring. In other words creation of generations. ஸோ நம்ம அப்பா, அவங்களோட அப்பா, அவங்களோட அப்பா, இந்த மாதிரி நிறைய ஜென்ரேஷன்ஸ்க்கு ப்ரோஜெனிஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராசஸ். இதில் வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ வாட் இஸ் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்? பயாலஜியில் பார்த்தோம்னா ஏன்னு முன்னாடி வந்தாச்சு நோ அப்படின்னு அர்த்தம். ஸோ நோ கேமேட்ஸ் ஆர் இன்வால்வ் ஹியர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நோ கேமேட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா செக்ஷுவல். ஸோ ஹியர் கேமேட்ஸ் ஆர் இன்வால்வ். ஏசெக்ஷுவலில் பார்த்தோம்னா 2 டைப்ஸ் இருக்குது. தட் இஸ் ஏமைட்டாட்டிக் அண்ட் மைட்டாட்டிக் செல் டிவிஷன். ஏமைட்டாட்டிக் அப்படின்னா இதில் வந்து எக்ஸாம்பிள் இங்கே அமீபா எடுத்துக்குவோம். ஸோ எப்படி செல் டிவிஷன் நடக்கும்னா கேரியோகைனசிஸ் அண்ட் சைட்டோகைனசிஸ். கேரியோ மீன்ஸ் நியூக்ளியஸ், சைட்டோகைனசிஸ் மீன்ஸ் செல். ஸோ இங்கே ஒரு பேரண்ட், தட் இஸ் அமீபா, ஒரு பேரண்ட் செல்லு தட் இஸ் டிவைடட் இன்டு 2 டாட்டர் செல்ஸ். ஸோ இங்கே இருக்கிற நியூக்ளியஸ் வந்து ஈக்குவலாக இந்த 2 டாட்டர் செல்ஸ்க்கு டிவைட் ஆகும். ஓகே. தென் மைட்டாட்டிக் செல் டிவிஷன். மைட்டாட்டிக் செல் டிவிஷனில் 1 மதர் செல் இன்வால்வ் ஆகும். அதில் டிப்ளாய்ட் நம்பர் ஆஃப் டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதுதான் வந்து 2n, தட் இஸ் டிப்ளாய்ட் இன் நேச்சர். நெக்ஸ்ட்டு நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்ப்போம். இங்கே பார்த்தோம்னா கேமெட்ஸ் இன்வால்வ் ஆகும். ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கும். ஸோ மேல்லேருந்து ஸ்பாமும் ஃபீமேல்லேருந்து எக்கும் ப்ரொடியூஸ் ஆகி
அது ரெண்டு ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து யூனிபேரண்டலாக இருக்கும். அதாவது ஒரு ஃபாதர் ஒரு மதர் ஃபியூஸ் ஆகுதுன்னா ஸோ மதரோட ஜீனோடைப் தான் வந்து சிமிலராக இருக்கும். ஸோ ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு மதரோட அந்த ஜீனோடைப் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து யூனிபேரண்டல்னால் தட் இஸ் ஃபீனோடைப். அப்படின்னா இப்போ அம்மாவோட ஐ கலர் பார்த்திங்கன்னா ப்ரௌனாக இருந்துச்சுன்னா அது வந்து மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு அம்மாவோடது தான் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலாக வந்து நேக்கடாகி தெரியும். ஓகேங்களா. அடுத்து ஃபீனோடைப் அப்படிங்கிறது என்னென்னா அது வந்து ஜெனட்டிக் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இங்கே வந்து அம்மாவோட அந்த ஜீன் தான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் ஃபஸ்ட்டு. ஸோ மதரோட ஜீனோடைப் வந்து சிமிலராக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்மளோட பார்ட் 2 வீடியோவில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.